15 பேர் சாப்பாடு இல்லாமல் இறந்துருக்குறாங்க. அந்த 15 பேரில் 4 குழந்தைங்க காசால. அது மட்டும் இல்லாத 14 எய்ட் சீக்கர்ஸ் இறந்துருக்குறாங்க. இந்த மாதிரி தினம் இப்போ கடந்த ஒரு சில வாரங்களாக என்னன்னு தெரில, அட்டாக் ரொம்ப சிவியராக இருக்குது. இந்த மாதிரி இதையும் அட்டாக்குன்னு தான் சொல்லணும். சாப்பாடுக்கு வழி ஏற்படுத்தாமல் அத்தியாவசிய உணவு, தண்ணி, சுத்தமான தண்ணி இல்லைன்னு யூஎன்லேயே சொல்லியிருக்கிறாங்க. இந்த சுத்தமான தண்ணி இல்லாததுனால கண்டதையும் குடிச்சு இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக பரவுது. அதனால 3ல் ஒருத்தர் இறக்க வாய்ப்பு இருக்குது. 3 பங்கில் ஒருத்தர் சொல்கிறேன், இறக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ யூஎன்ல பதிவு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு டாக்டர் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் அது. 24 மணி நேரம் நாங்கள் இங்கே வேலை செய்கிறோம். அவங்க ஒன்றும் பலஸ்தீன் கிடையாது, கனடாவிலேருந்து வந்து இங்கே வேலை செய்கிறாங்க. ஒரு வாலண்டியராக அவங்க வந்திருக்கிறாங்க. 24 மணி நேரம் நாங்கள் வேலை செய்கிறோம். எங்களுக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு வருது. அந்த சாப்பாடுன்னெலாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் ரைஸ் வந்து 2 நாளைக்கு முன்னாடி அந்த ரைஸில் கொஞ்சம் கார்ன் வச்சுருந்தாங்க, அவ்வளோதான். நேற்று ஏதோ ஒரு ரொட்டி மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு ஷிஃப்ட்டு பிரேக்கு இதெல்லாம் கிடையாது. கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எங்களுக்கே இந்த நிலமை, அவங்களுக்கே இந்த நிலமைன்னா இப்போ பப்ளிக் நிலைமை நினச்சி பாருங்கன்னு சொல்கிறாங்க. சொல்லாமல் சொல்கிறாங்க. இது வரைக்கும் 60,000 பேர் இறந்துருக்குறாங்க. இந்த போரில் 1.5 லட்சம் பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு 24க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து ப்ரெஷர் கொடுத்துருக்குறாங்க. இந்த போரை உடனே முடிங்க, என்ன இப்படி இழுத்துக்கிட்டே போறீங்க அப்படின்றது. ஒரே ஒரு சுயநலமான ஒரு தலைவனால மட்டுமே தான் இந்த போரை நடத்தினான். இப்போ என்ன கதைனா, இந்த போரை நிறுத்த முடியும். இதை போர்னே சொல்லக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலில் நம்ம ரெகுலராக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடக்கிறது தான் போர். பசியில் இருக்கிறவன், தண்ணி இல்லாமல் இருக்கிறவன், இருக்க வீடு இல்லாமல் இருக்கிறவன், எப்படி வாழ்றதுன்னே ஒரு வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியம் எதுவுமே இல்லாதவனை, நிராயுத பாணியை ஒரு ஆர்மி வந்து அட்டாக் பண்ணுறது போர் கிடையாது. அது வந்து கோலத்தனம். இந்த கோலத்தனத்தை அந்த கோலை ஏன் பண்ணுறான் அப்படின்னா, இந்த போரை நிறுத்திட்டா அங்கே பாலிடிக்ஸே மாறிடும். அவனுடைய ஆட்சி போயிடும். ஆட்சி போயிடுச்சுன்னா மெஜாரிட்டி கிடையாது நெத்தன்யாகுவுடைய பார்ட்டியில். இந்த மெஜாரிட்டி டேபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மெஜாரிட்டி இல்லாத ஒரு ஆட்சி. இந்த போர் நடக்கிறதுனால தான் இந்த ஆட்சி தொடருது. இந்த போர் முடிஞ்சிருச்சுன்னா அவரை முடிச்சிருவாங்க கதையை. ஏற்கனவே ஒரு கேஸ் வர போயிட்டு இருக்குது. இப்போ அந்த இருக்கிற மிச்சம் கொஞ்சம் நாளே நிம்மதியாக வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆளுடைய சுயநலத்துக்காக ஒரு நாட்டில் இருக்கிற பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காத 35 நாள் குழந்தை இறந்தது 2 நாளைக்கு முன்னாடி. சரியான நியூட்ரிஷன் இல்லாமல் பிறந்து 35 நாளான குழந்தை. ஒரே ஒரு ஆளுடைய சுயநலத்தினால இந்த போர் இன்ன வரைக்கும் தொடர்றது. போர்னா என்னதுங்க? ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கணும்ல. இப்போ என்ன பிரச்சனை? ஹமாஸ் அட்டாக் பண்ணுதா? இப்போ எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாத ஒரு நாட்டு அப்பாவிகள் மேலே, அந்த நாட்டு உண்மையான பிரஜைகள் மேலே இப்படி ஒரு தாக்குதல் நடத்துறது போரா? இதுக்கு என்ன ரீசன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு உண்மையிலேயே அந்த நாட்டு மக்களே எனக்கு தெரிஞ்சு விரும்புகிறாங்களான்னு தெரில. இஸ்ரேலிய மக்களே இதை விரும்புகிறாங்களான்னு தெரில. எதுவுமே இல்லாமல் நிராயுத பாணியாக நிற்கிறான். சாப்பாடுக்காக வந்து அந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஒரு இது நடத்துகிறாங்க, ஒரு கமிட்டி நடத்துகிறாங்க.